Hi students, 12th standard chemistry, page number 26, second unit, P block, element 1. Okay, last year நம்ம 11th standardல அதாவது periodic tables அப்படின்னு சொல்லிட்டு elements பற்றி 118 elements வந்து periodic tablesல வந்து எப்படி வந்து arrange ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம last classல discuss பண்ணோம். ஓகேவா, லாஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணோம். ஓகே, இந்த பீரியாடிக் டேபிளில் டோட்டலாக வந்து எத்தனை எலமெண்ட் இருக்குது, ஹவு many element present in the periodic table. Now 118 element have been discovered. டோட்டலாக இது வரையிலும் 118 எலமெண்ட்டை வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இந்த 118 எலமெண்ட்டை எந்தெந்த பிளேஸில் அரேஞ்ச் ஆகிருக்கு, அந்த எலமெண்ட்டுடைய கேரக்டர் என்ன, நேச்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த லெசன்ஸில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா, பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த பி பிளாக் எலமெண்ட்ஸ் ஏன் வந்து இதுக்கு பி பிளாக் அப்படின்னு வந்தது பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன்ஸில் நம்ம பீரியாடிக் டேபிள்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். பீரியாடிக் டேபிள்ஸில் எந்தெந்த எலமெண்ட் எங்கெங்கே அரேஞ்ச் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. ஓகேவா, ஃபஸ்ட் பாருங்கள், இது இட்ஸ் எ பீரியாடிக் டேபிள்ஸ். இட்ஸ் எ பீரியாடிக் டேபிள்ஸ். இந்த பீரியாடிக் டேபிள்ஸில் டோட்டலாக வந்து 7 periods அண்டு 18 groups. ஓகேவா, 7 periods மீன்ஸ் அதாவது லெஃப்ட்லேருந்து ரைட், ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த், 5, 6, 7. ஓகே, டோட்டலாக 7 period present in the periodic table and 18 group present in the periodic table. டோட்டலாக பீரியாடிக் டேபிளில் எத்தனை குரூப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 குரூப்ஸ் இருக்குது. 1 2 3 4 5 6 7 8 9 அப் டு 18. ஓகேவா, இந்த 18 குரூப்ஸ் எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீரியாடிக் டேபிள். 18 குரூப்ஸ் அண்ட் 7 periods. எதெல்லாம் வந்து பீரியட்ஸு எதை வந்து குரூப்ஸு அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட்லேருந்து ரைட்டில் போகிறது எல்லாமே நம்ம என்னென்னு சொல்லலாம், இட்ஸ் ஏ பீரியட்ஸ். ஹைட்ரஜன் ஃபஸ்ட் பீரியட்ஸில் இருக்குது. ஹீலியம் செகண்ட் பீரியடில் என்னென்ன இருக்குது, லித்தியம், பெர்லியம், போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சன், ஃப்ளூரின், நியான்ஸ் இதெல்லாம் வந்து செகண்ட் பீரியட். சோடியம், நைட்ரஜன் தேர்ட். நெக்ஸ்ட்டு பொட்டாசியம், நெக்ஸ்ட்டு ருபீடியம், சீசியம், ஃப்ரான்சியம். ஓகேவா, இது அப் டு 7 periodsல ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகேவா, ஜென்ரலாக இந்த பீரியாடிக் டேபிளை 4 டைப்ஸாக டிவைட் பண்ணுறோம். ஓகேவா, எதை பேஸ் பண்ணி நம்ம 4 டைப்ஸாக டிவைட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகேவா, ஃபஸ்ட்டு இந்த ஃபஸ்ட் ஏ அண்ட் செகண்ட் ஏ, இந்த ஃபஸ்ட் ஏ அண்ட் செகண்ட் ஏ குரூப் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இட்ஸ் கால்ட் தி எஸ் பிளாக். ஃபஸ்ட் ஏ அண்ட் செகண்ட் ஏ குரூப் இஸ் கால்டு தி எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ். ஓகேவா, இந்த எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ்க்கு அதர் நேம் வந்து அல்கலி மெட்டல்ஸ். அதாவது இந்த எஸ் பிளாக்ல இருக்கிற ஃபஸ்ட் ஏ குரூப் மெட்டல்ஸ் வந்து அல்கலி மெட்டல்ஸ். ஹைட்ரஜன், லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம், ஃப்ரான்சியம். ஓகேவா, இந்த 7 எலமெண்ட்ஸில் ஹைட்ரஜன் கிடையாது. லித்தியத்துலேருந்து ஃப்ரான்சியம் வரலையும் இருக்கிற இந்த 6 எலமெண்ட்டும் ஃபஸ்ட் ஏ குரூப்ஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இது வந்து என்னன்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா இட்ஸ் ஏ அல்கலி மெட்டல்ஸ். ஓகேவா, நெக்ஸ்ட்டு செகண்ட் ஏ குரூப்பில் இருக்கிற பெர்லியம், மெக்னீஷியம், கால்சியம், ஸ்ட்ரான்சியம், பேரியம், ரேடியம். This 6 elements is called the alkaline earth metal. Why it is called alkali metal? Why it is called alkaline earth metal? Because it is present in alkalis. This is called the alkali metals. Second A group metal is called alkaline earth metal because most of metals present in the earth, so it is called the alkaline earth metal. Okay, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எஸ் பிளாக்னா என்னன்னு பார்த்தோம். ஓகேவா, எஸ் பிளாக்னா என்ன, பீரியாடிக் டேபிளில் 18 குரூப்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு, 7 period ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு பார்த்தோம். இதில் ஃபஸ்ட் ஏ அண்டு செகண்ட் ஏ குரூப் இஸ் கால்டு தி எஸ் பிளாக். ஓகே, இந்த எஸ் பிளாக்ல இருக்கிற ஃபஸ்ட் ஏ குரூப் இஸ் கால்டு அல்கலி மெட்டல்ஸ், செகண்ட் ஏ குரூப் இஸ் கால்டு அல்கலி எர்த் மெட்டல்ஸ். ஓகேவா, நெக்ஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட் ஏ செகண்ட் ஏ முடிஞ்சோடனே நெக்ஸ்ட்டு தேர்ட் ஏ ஃபோர்த் ஏ ஃபிஃப்த் ஏ சிக்ஸ்த் ஏ செவன்த் ஏ எயித் ஏ. ஓகேவா, அதாவது குரூப் நம்பர் 13 to 18 இஸ் கால்டு தி பி பிளாக் எலமெண்ட். இந்த பி பிளாக்ல எலமெண்ட்ஸில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப்
எலமெண்ட்டு ப்ரெசென்ட் ஆகிருக்கு. என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெட்டல்ஸு ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டல்ஸு, நான் மெட்டல்ஸு, அப்புறம் மெட்டலாய்ட்ஸு, செமிகண்டக்டர்ஸ், அப்புறம் வந்து நோபல் கேஸ், இதெல்லாமே எதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பி பிளாக்ல ப்ரெசென்ட் ஆகிருக்கு. பி பிளாக்ல ப்ரெசென்ட் ஆகிருக்க எலமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸ், மெட்டலாய்ட்ஸ், செமிகண்டக்டர்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒன் இஸ் த ரேர் கேஸ், அதாவது இன்னர்ட் கேஸும் ப்ரெசென்ட் ஆகிருக்கு இதில் பி பிளாக் எலமெண்ட்ஸில். ஓகேவா? அப்போ ஃபஸ்ட் ஏ செகண்ட் ஏ இஸ் எஸ் பிளாக், தேர்ட் ஏ டு எயித் ஏ இஸ் கால்டு தி பி பிளாக் எலமெண்ட்ஸ். ஓகே, இன் பிட்வீன் தி எஸ் பிளாக் அண்ட் பி பிளாக் இஸ் கால்டு தி டி பிளாக். In between the S and P is called the D block elements. That means scandium to zinc 10 series இருக்கு. அதாவது periods 4th to period 7 is called the D block elements. இந்த D block elementsல in betweenல அதாவது அட்டாமிக் நம்பர் 57 to 71ல lanthanide series present ஆயிருக்கு. And then அட்டாமிக் நம்பர் 89 to 103 வரையும் ஆக்டினைட் சீரியஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகேவா? இந்த டி பிளாக் எலமெண்ட்ஸ்க்கு என்ன நேம்? டி பிளாக்ல டோட்டலாக வந்து 40 எலமெண்ட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இந்த 40 எலமெண்ட்டும் எந்த மாதிரியான நேச்சர்ஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஏ ஆல் ஆர் மெட்டல்ஸ். ஓகே, டி பிளாக் எலமெண்ட்ஸ் ஆல் ஆர் மெட்டல்ஸ். நெக்ஸ்ட்டு டி பிளாக் எலமெண்ட்ஸ்க்கு அதர் நேம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா இட் இஸ் ஏ டிரான்சிஷன் எலமெண்ட். இட் இஸ் ஏ transition element. ஏன் இதுக்கு வந்து transition elements நேம் வந்ததுன்னா in between the S and P block. ஓகேவா? S and P block இன்டர்மீடியட்டில் இருக்கிறதுனால it is called the transition element. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த transition elementக்கு இன்னர்லேயே வந்து lanthanide series and then actinide series வந்து present ஆகிருக்கிறதுனால it is called the inner transition element. Actinide series and lanthanide series is also called the inner transition element because it is present in transition element. So lanthanide and actinide is called the inner transition elements. That's all. இதுதான் வந்து periodic table. Okay, first one revisions. First பாருங்க, periodic table டோட்டலாக 7 periods and 18 groups வந்து present ஆயிருக்கு. இதில் first year and second year group is called the S block. Next third year to 8th year is called the P block element. In between the S and P, third year to அதாவது we will present ஆகிருக்கேன் இந்த எலமெண்ட்ஸ் வந்து என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தா இட் இஸ் ஏ டிரான்சிஷன் எலமெண்ட். இந்த டிரான்சிஷன் எலமெண்ட்டுக்கு இந்த டிரான்சிஷன் எலமெண்ட்லேயே வந்து lanthanide series and actinide series வந்து ப்ரெசென்ட் ஆகிருந்தனால இதை வந்து என்னன்னு சொல்லலாம் இட் இஸ் ஏ இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதுவரையும் நம்ம பார்த்தது என்ன பார்த்தோம்? அதாவது பீரியாடிக் டேபிள்ஸ்னால் என்ன, எப்படி வந்து எலிமெண்ட்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, எப்படி வந்து டிவைட் பண்ணி வச்சுருக்காங்க, பிளாக் வைஸ் எப்படி வந்து டிவைட் பண்ணி வச்சுருக்காங்க, ஏன் வந்து அதுக்கு நேம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு இதுவரையும் நம்ம பார்த்தோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த லெசனுடைய இன்ட்ரொடக்ஷன்ஸ். ஓகே, we have learned that classification of element into 4 blocks namely S, P, D and F. ஓகேவா? ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் பீரியாடிக் டேபிள்ஸை 4 டிவைட் பண்ணுறோம். என்னென்ன 4 அப்படின்னு பார்த்தீங்கன்னா S block, P block, D block and then F block. We have also learned the properties of S block element and their important compounds in the 11th standard. ஓகேவா? இந்த S block element உடைய இம்பார்ட்டன்ஸ் காம்பவுண்ட்ஸ் வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் காம்பவுண்ட்ஸ் அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ்லாம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 11th ஸ்டாண்டர்டில் லேர்ன் பண்ணிட்டோம். ஓகேவா? திஸ் இயர் we learned the element of remaining block starting with P block elements. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம இந்த இயரில் ஸ்டடி பண்ணுற பிளாக்ஸ் எது அப்படின்னு பார்த்தா இட்ஸ் ஏ P block. ஓகே, நெக்ஸ்ட் the element in which the last electron enter the p orbital constitute the p block element. Why it is called the p block element? Because the last electron enter the p orbital. Last electron enter the p orbital, so it is called the p block element. For example, boron atomic number 5. So its electronic configuration 1s2, 2s2,
2p1. So last electron enter the p orbital. So it is called the p block elements. Okay. They are placed in 13th to 18th group of the modern periodic table, and the first number of the group are boron, carbon, nitrogen, oxygen, fluorine and helium respectively. இந்த பி பிளாக் எலமெண்ட்ஸ் எந்த குரூப்லேருந்து எந்த குரூப் வரலையும் ப்ரெசென்ட் ஆயிருக்கு பீரியடிக் டேபிளில்? குரூப் நம்பர் 13 டு குரூப் நம்பர் 18. குரூப் நம்பர் 13ல் போரான், குரூப் நம்பர் 14 கார்பன், 15 நைட்ரஜன், 16 வந்து ஆக்சிஜன், 17 வந்து ஃப்ளூரின், 18 வந்து நோபல் கேஸ். ஓகே. This element have quite arranged properties and this block contain non-metals, metals and metalloids. என்னென்ன எலிமெண்ட்ஸ் வந்து பி பிளாக்ல ப்ரெசென்ட் ஆயிருக்கு? non-metals, metals and that metalloids. First நம்ம மெட்டல்ஸ்னால் என்னன்னு தெரியும். What is mean by metals? What is metals? மெட்டல்ஸ்னால் எது? அதாவது அயன், அலுமினியம், கோல்டு, இதெல்லாம் நம்ம எதில் வரும் அப்படின்னு பார்த்தா இட்ஸ் ஏ மெட்டல் வந்து ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டியை வந்து ஈஸியாக வந்து கண்டக்ட் பண்ணோம். ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ்க்கு வந்து ஈஸியாக கண்டக்ட் பண்ணோம். இதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், இட்ஸ் ஏ மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு நான் மெட்டல்ஸ்லாம் எதில் வரும்? எந்த மாதிரியான? கார்பன், போரான், கார்பன், போரான், ஃபாஸ்பரஸ், இந்த மாதிரியான எலமெண்ட்ஸில் வந்து நான் மெட்டல்ஸில் வரும். ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மெட்டலாய்ட்ஸ். இந்த மெட்டலாய்ட்ஸ் என்ன இருக்கும்? ஆஃப் மெட்டல்ஸ் ஆகும், ரிமைனிங் ஆஃப் வந்து நான் மெட்டல்ஸாகவும் ஆக்ட் பண்ணும். ஓகேவா. இதனால் இது வந்து என்னன்னு சொல்கிறேன், இட் இஸ் கால்டு தி மெட்டலாய்ட்ஸ். ஓகே. Non-metallic elements of this group have more varied property than metals. மெட்டலை விட non-metallic elements உடைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். The element in this block and their compound play an important role in your day-to-day life. For example, without molecular oxygen, we cannot imagine the surgical of living system. For example, நம்மளால் என்ன பண்ண முடியாது? ஆக்சிஜன் இல்லாமல் நம்மளால் என்ன பண்ண முடியாது? உயிர் வாழ முடியாது. ஸோ ஆக்சிஜன் வந்து இம்பார்ட்டன்ட் ரோல் ஃபார் எவ்ரி லைஃப். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள், the most abundant metal aluminum and its alloys have plenty of applications arranging from household utensil to part of aircraft. For example, aluminum most abundant. It's a one mark questions. The most abundant metals, which is the most abundant element, is aluminum. Okay, most abundant element, which is the most abundant element, aluminum. So it's a alloy. எந்தெந்த பிளேஸில் வந்து எந்தெந்த ப்ராசஸில் வந்து இதனுடைய அலாய்ஸ் வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுட்டென்சில், ஹவுஸ் ஹோல்டு யுட்டென்சில் அண்ட் தி பார்ட் ஆஃப் ஏர்க்ராஃப்ட். அதாவது வீட்டு உபயோகத்துக்கான பாத்திரங்கள், அலுமினிய பாத்திரம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணாங்களே அந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏர்க்ராஃப்ட், அதாவது ஏரோப்ளைனுடைய பார்ட் வந்து ரெடி பண்ணுறதுக்காக இந்த அலுமினியத்தோட அலாய்ஸ் வந்து யூஸ் ஆகுது. The semiconducting nature of elements such as silicon and germanium made a revolutionary change in the field of modern electronics. செமிகண்டக்டராக இருக்கிற சிலிக்கான் அண்ட் ஜெர்மானியம் எந்த ஃபீல்டில் மோஸ்ட்டாக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் ஃபீல்டில் யூஸ் ஆகுது. In this unit we discuss the properties of the first three groups, 13 to 15 of the p block elements, namely boron, carbon and nitrogen family element and their important compounds. இந்த p block elements 1ல நம்ம எந்தெந்த ஃபேமிலி பற்றி பார்க்க போகிறோம், எந்த குரூப்ஸை வந்து மெயினாக பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த p blockலேயே 13th, 14th and 15th 3 groups தான் பார்க்க போகிறோம். 13th group is a boron group, 14th group is a carbon, 15th group is a nitrogen. ஓகேவா. இந்த 3 groupஸில் இருக்கிற எலமெண்ட்ஸ், அதனுடைய நேச்சர், அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ், நெக்ஸ்ட்டு காம்பவுண்ட் பற்றி இந்த லெசன்ஸில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதுவரையும் நம்ம பார்த்தது ஜஸ்ட் ஃபார் இன்ட்ரடக்ஷன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் ஜென்ரல் டென்டின் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் p block elements பார்க்கலாம். ஓகே, see you.